வராது. நான் தீமை செய்கிற பாரு, அதனால் பாதிப்பு வராது. வந்துச்சுன்னா நீ திருப்பி எழுந்துக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் பரவாயில்ல, தீமை செய்யாமல் போங்க, அதுவே பெரிய புண்ணியம். சரி சரி, வள்ளுவர் சொல்கிறாரு, ஊடலுக்கு பின் கூடலுன்றாரு. அது என்ன அர்த்தம்? சண்டை போட்டுக்கு நான் குடும்பத்தில் பொண்டாட்டிக்கிட்ட அப்புறம் சேரும்போது சாதாரணமாக சேர்ந்ததை விட இன்பமாக இருக்குமா இல்லையா? அதனால் ஒரு மனுஷன் எப்போ துன்பத்தில் இருந்து அவன் இன்பத்தை அடையிறானோ அந்த துன்பத்தை விட இந்த இன்பம் பெருசாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக விஷயத்தில் 70% துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த 70% துன்பத்தை அவன் ஏன் தாங்குறான்னா அந்த 30% இன்பத்துக்காக அதை தாங்கி நிற்கிறான். அப்போ 30% இன்பம் கிடைக்குது. அந்த 30% இன்பம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 70% துன்பத்தை அனுபவிக்க தயாராகிறான். அப்போது துன்பமும் இன்பமும் இல்லாதான் இறைவனுடைய பாதை. அங்கே துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. எப்போ இன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி துன்பம், எப்போ துன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி இன்பம். இரவனுடைய தொடர்ச்சி பகல், பகலினுடைய தொடர்ச்சி இரவு. ஆணுனுடைய தொடர்ச்சி பெண், பெண்ணினுடைய தொடர்ச்சி ஆணு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டது அது. அப்போது இது ரெண்டும் இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் அப்படின்னா அங்கே இடையில் என்ன இருக்குது? நடுவில் என்ன இருக்குது? இன்பம் இல்லாத துன்பம் இல்லாத அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஏங்க துன்பமும் வானாம் இன்பமும் வானாம், அதுக்கு இடையில் என்ன வாழ்வு? அது ஒன்று மனுஷன் என்ன பண்ணுவான்? துன்பப்பட்டுனுப்பான், இல்லை இன்பத்தில் இருப்பான். இன்பமும் வானா துன்பமும் வானான்னா அது என்ன வாழ்வு? ஏம்பா அமைதியான வாழ்வு. அப்போது மனிதன் பிறப்பு அமைதியாக வாழறதுக்கு தான் இங்கே பிறந்தான். இவன் ஆரவாரத்தில் விழுந்ததால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி போச்சு. அப்போது ஆண்டவனுடைய வழிபாடு, அந்த வழிபாட்டில் போகும்போது அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அமைதி கிடைக்குது. ஏன்னா உலகத்தில் இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, அமைதி இல்லை. அப்போ அமைதியை வச்சுக்கிறவன் யார்? ஆண்டவன். இப்போது ஒரு பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் பட்டாணி கேட்கலாம், பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் டீ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது மாதிரி அமைதியை வச்சுங்கிறவன் ஆண்டவன். அப்போ அவனை தேடி போனால் தான் நமக்கு அமைதி கிடைக்கும். உலகத்தில் ஆரவாரங்குது, அதனால் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது. அப்போ நம்மளுடைய பயணங்கள் எதை நோக்கி போகிறோம்? இது ஒரு நாள் 2 நாள், நான் ஒரு வாரம் போய் பார்த்துங்க இல்லை ஒன்றும் நடக்கலைங்கன்னா அதெல்லாம் முடியும். வாழ்நாள் முழுதும் போகணும் இல்லை, அதுதான் உன்னுடைய முயற்சி. ஒரு நாள் 2 நாள் போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு இல்லைங்க ஒரு வாரம் போனங்க நான் இல்லைன்றதுல பிரயோஜனமே கிடையாது. தெரிஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ ஒரு துணி போட்டுன்னுக்குறோம் இல்லையா? அந்த துணி மில்லிலேருந்து வரும்போது பல்ச்சின்னு வந்தது, பால் மாதிரி இல்லையா? அதை ஒரு வாட்டி கட்டிட்டோம், நம்ம துவைக்கிறோம், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, திருப்பி 2 வாட்டி கட்டணும், திருப்பி துவைக்கிறோம், அது வந்த மாதிரி இல்லை கலர். எவ்வளோ தான் துவைச்சாலும் நம்ம அது வந்த கலர் இல்லை, மாறி போச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த வெள்ளாவில் வச்சு இது பண்ணுவோம், வேக வைப்பாங்க. அப்போ வேக வச்சா ஓரளவுக்கு வெள்ளையாக வரும். இந்த வெள்ளாயில் வச்சு வாழ வைக்கிறது தான் யோகம். யோகம்ன்றது என்னது? வெள்ளாயில் வச்சு மனுஷனை வேக வைக்கிறது. அவன் எப்படி அடுப்பில் துணியங்களால் போட்டுட்டு பானைங்களில் கீழே அடுப்பு கொளுத்துவான், அந்த கொதிப்பில் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வர சோட்டமாவில். அந்த மாதிரி இந்த யோகம்ன்ற நெருப்பில் நீ செய்த பாவ வினைகள் கழிஞ்சிக்கினே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும், இல்லைன்னா முடியாது. வாழ்நாள் முழுக்க அதை பிடிச்சிக்கணும். எதையோ வாழ்நாள் முழுசும் பிடிச்சிங்கிறிய, ஆண்டவனை பிடிக்கும் வாழ்நாள் முழுதும். சரி ஆண்டவன் கூட வானா, உன்னை பிடிச்சிக்க வாழ்நாள் முழுதும். பொண்டாட்டியை பிடிச்ச, புள்ளையை பிடிச்ச, பேரனை பிடிச்ச, பேத்தியை பிடிச்ச, சுகத்தை பிடிச்ச, சொந்தத்தை பிடிச்ச, எல்லாத்தையும் பிடிச்ச, உன்னை மறந்திய. நீ உனக்குள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை. அப்போ உன்னை வாழ வச்சுங்கிற பொருளை நீ என்னைக்காவது நினச்சி பார்த்தியா? ஒரு நாள்னா இவ்வளோ பேர் புகழ், இவ்வளோ சொத்து சொந்தங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக தானே. 5 வயசுல செத்துருக்கலாம், பிறந்த உடனே செத்துருக்கலாம், 30 வயசில் செத்துக்கலாம், இவ்வளோ நாள் உன்னை காப்பாற்றின்னுக்குதே, அந்த பொருளை மறந்துட்டோமே.
இதான் நன்றி மறந்ததுன்றது. எது நமக்கு நன்மை செய்தோ அதை மறந்துட்டு யார் எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு போய் நன்மை செய்துங்கிறோம் உலகத்தில், இல்லையா? இதை யோசித்தால் புரியும், யோசிக்கலனா புரியாது. சொல்லுங்க. தேக உணர்வே இல்லாமல் எப்படி? நான் தான் சொன்ன செத்துட்டா இருக்கலாம்பா, ஒரே பதில் தான் அதுக்கு. செத்தால் உணர்வு கிடையாது, 8 வச்சுனாலும் அங்கேயே கிடக்கும். என்னான்னு கேட்க போதில்லை, அது ஒரு வழி தான் அதுக்கு, வேறு வழியே கிடையாது. அது டாக்டரு குடலையே வயிறெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அவர் நினச்சா நெற்றிக்கண் திறந்துடலாம். முதல்ல நெற்றிக்கண் எங்கே இருக்குதா? எவன் நான் சொல்கிறதெல்லாம் பொறிக்கிற பொருளுக்குதா? விளையாட்டு விஷயம் நினச்சிங்கன்னாதா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பண்ணா வேலை செய்கிற? ஏன் பண்ணுற அந்த வைத்தியம்? ஏன் நீ பண்ணணும்? ஏன்பா பண்ணணும்? ஏன் பண்ணுற? ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஏன் பண்ணுற? நீ பாட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. எதுக்காக பண்ணுறத? சோத்துக்காக பண்ணிங்கிற. அது எதுக்கு உனக்கு சோறு? நீ தான் சாக போடணும், உணர்வே இல்லாதக்கிறனாச்சு, உனக்கு எதுக்கு சோறு? இதெல்லாம் செய்யக்கூடாது, சும்மா உட்காந்துரு. அதான் சுகம், நிம்மதி இருக்கட்டும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எப்படி இருக்கிறன்னு தெரியுமா? நீ என்னவா இருக்கிறன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ தெரியாது உனக்கு. எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற? ஏமா 2 வாங்கிக்கிற. இப்போ தெரியாது. 4வது பாடத்தில் நீ எப்படி இருக்கிறன்னு தெரியும். ஏன்னா நான் என்ற பொருள் ஒளிமயமாக இருக்குது. என்னவாகுது? ஒளியாக இருக்குது. ஒளின்றது நன்மையை தரக்கூடியது. அப்போது இந்த பௌர்ணமின்றது நன்மையை தரக்கூடியது. எல்லாத்தையும் தெரியும். வெளிச்சந்தான் தானே எதையும் பார்க்க முடியும். வெளிச்சம்னா எதுவும் தெரியாது. கல்லில் வைக்கிறோமா, முள்ளில் வைக்கிறோமா, காலைன்னு கூட தெரியாது. அப்போ வெளிச்சம் வேணும், நம்ம வாழணும். அப்போது நமக்குள்ளே ஒளி பெருகணும். ஒளி பெருகணும்னா அந்த ஒளி நாளில் தான் இந்த பாடத்தை உபதேசம் கொடுக்கணும். இருளில் கொடுப்பாங்க. இருளில் யார் கொடுப்பான்? தீமையை செய்கிறோம். மாந்திரிகவாதி அமாவாசையை கொண்டாடுவோம். நமக்கும் அமாவாசைக்கும் சம்மந்தமே கிடையாது. பௌர்ணமிக்கு நமக்கு தான் சம்மந்தம். உன்னுடைய ஆன்மா பிரகாசமாக இருக்குது, ஆனால் இப்போ அறியல. நீ அறிகிற காலம் வரும். அதே மாதிரி வானத்தில் வர நிலவு பிரகாசமாகுது. அந்த நிலவு இல்லைன்னா நம்ம இங்கே யாரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். சொல்லுங்க. மனசுங்கிறது, மனசு அப்படிங்கிறது வந்து கவனம், மனசு, இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம்? அது தனித்தனியாக கவனம்னா நினைப்பு தானேங்க. அது மனசோட சம்மந்தப்பட்டது. கவனம்ன்றது அது நினைப்பு தானே. சரி, அப்போ அது மனசை சம்மந்தப்பட்டது. அப்போ அதை மட்டும் நம்ம இந்த நெத்தியில் கவனத்தை வைங்க, கவனத்தை வைங்கன்னு சொல்லுவோம். என்ன கவனத்தை வைக்க சொன்னாங்க? கவனம் எத்தனையோ விதங்குது. அப்படியா? பொண்டாட்டி மேலே கவனமாக இருப்பான், பிள்ளைங்க மேலே ரொம்ப கண்ணும் கருத்தும் கவனமாக இருப்பான், எங்கே போகுது எங்கே வருதுன்னு. பணத்து மேலே கவனமாக இருப்பான். அது மாதிரி எத்தனையோ கவனம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குற கவனம் உங்கள் மேலே கவனத்தை வச்சுக்கோங்க, ஊர் மேலே வைக்காதீங்கன்றது. இந்த கவனம் வேறு, அந்த கவனம்லாம் வேறு. மனசு அடங்க மாட்டேங்குது, அப்புறம் கவனத்தை மட்டும் எப்படி தனியாக அடங்கணும்? 1 நாள் 2 நாளில் மாடுக்குத இடிக்கிற மாடு, அதை போய் நேராக புஷ்ண மாடு தான் நம்ம புஷ்ணு வந்தோன்னா குத்தி போட்டோம் நம்மளை. அதனால் இது குறைஞ்சது உங்களுக்கு 5 வருஷமாவது ஆகணும், அப்போ தான் அடங்கும். எத்தனை வருஷமாக அடங்காத ஊரெலாம் சுற்றிக்குது. இது கொஞ்சமாவா சுற்றிக்குது, கொஞ்சமாவா ஆட்டம் போட்டுக்குது. அது 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்தில் அடங்காது. அது தானாக அது வேணும். மூச்சு அடங்கினா மனம் அடங்கும், மனம் அடங்கினா மூச்சு அடங்கும். அதுக்கு தான் திருமூலர் சொன்னார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதைக்கும் குறியதுவாமேன்னார். இது நல்லா ஏற்றி இறக்குடா, அப்போ தாண்டா மூச்சு அடங்கும். மூச்சு அடங்கினா தான் மனம் அடங்கும். இது பண்ணுறவன் என்னன்னா எந்த செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னாரு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? இதெல்லாம் பண்ணிக்கின்னு போயிட்டு என்ன மனம் அடங்கலைன்னா அப்புறம் வேலை விட்டுட்டு வீட்டில் தான் உட்காந்துக்கணும். இதெல்லாம் செய்ய முடியாத. மனம் அடங்கிட்டானா அடங்கிட்டான்னு உட்காந்துருங்க. ஏன் செய்யணும் அந்த வேலை? இவ்வளோ காலம்தான் சம்பாரிச்சு போட்டிங்களே. முடியாது. ஏன்னா புகழ் போயிடும், பணம் போயிடும். அதனால் செய்தான். இதெல்லாம் செய்துட்டு எனக்கு மன அடங்கல்னா எப்படி அடங்கும்? சும்மா இருப்பதே சுகம் பண்ணா. சும்மா இருக்க முடியலையே. உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமானது எதுனா சும்மா இருக்கிறது. தள்ளாத வயசில் கூட ஒரு தொடப்பத்தை கூட தள்ளிக்கின்னு இருப்பாங்களே தவிர சும்மா மட்டும் இருக்க முடியாது. தின்ன மேலே உட்காந்து பாரு, ஒரு 80 வயசு சுடுகாட்டுக்கு போக போகிறாரு அவர். அவரை போய் தாத்தா என்ன பண்ணுறேன்னா சும்மா உட்காந்து, சும்மா உட்கார மாட்டார். உட்காந்துன்னு அமெரிக்காக்காரன் ஏன் குண்டு போட்டான், என்னத்துக்கு பண்ணான் அவன், நீ யோசிச்சுப்பார். யோசனை இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருக்கும், மனசு இருக்கும். அந்த யோசனை நிற்கணும். நிற்கணும்னா செயல் நிற்கணும் முதல்ல.
எல்லா செயலும் செய்து என் மனம் நிற்கலையானா எங்கே நிற்கும்? நீங்கள் தானே அதை போய் செய்கிறீங்க. அப்படி எப்படி நிற்கும்? நிறைய பேர் கேட்குறாங்க, மாயில் மாட்டிக்கணுங்க, பொண்டாட்டி உன்னை வந்தால் தேடின்னு வந்து கட்டிக்கணும், நீ தானடா அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு கட்டிக்கணும் வந்த, அப்புறம் மாயில் தான் மாட்டிக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி செயலெல்லாம் நம்ம செய்துட்டு அடங்கல்னா அடங்காது. எப்போ செயல் நிற்குதோ அப்போ மனம் அடங்கும். மனம் அடங்குச்சுன்னா செயல் நின்றுடும். ரெண்டும் தொடர்பு. புலன் அடங்கணும், மனம் அடங்கும். மனம் அடங்கினா புலன் அடங்கும். அதுக்கு தான் சொன்னான், இருவினை மாடுகளை ஏக வீடு கோனேன்னா. இது 2 மாட்டை, நல்வினை தீவினைன்ற மாட்டை நல்லா ஓட்டினேன்னா அடங்காத மனம்ன்ற மாடு அடங்கிடண்டான்னா. இது நம்ம ஓட்டவே முடியலையே. அரை மணி நேரம் உட்காந்தாவே நமக்கு பல ஞாபகம் வருது, எழுந்து போடுறோமே, அப்புறம் மனம் எப்படி அடங்கிட்டோம்? சும்மாவே அடங்கிறதா யாருமே இங்கே வர வேண்டியதே இல்லையா? அதனால் சாத்தியம் இல்லாத விஷயம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடங்கிறது இல்லை. ஏன்னா பல காரியங்கள் பல பிறப்புலேயே செய்து, இந்த ஒரு பிறப்பில் மட்டும் இல்லை, பல பிறப்பில் அலைஞ்சி இருக்குது இந்த மனம். அப்படிப்பட்ட மனம் இப்போ திடீர்னு அடங்கன்னா அடங்கிடாது. ஆனால் எடுத்து போட்டுற பொருளாக அது.